வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். அண்ணன் ஆரூர் ஷானவாஸ் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. கடந்த ஒரு வருடமாக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து ஒரு வருடமாக ஒரு வருஷத்தை வீணாக்கிட்டாரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அவரும் பேரலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுலயும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தளபதி விஜய் அவர்களை பத்தி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அதை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி கடந்த வார வரையிலும் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து வந்த அண்ணன் ஐயநாதன் அவர்கள், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மேல ஒரு சில விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதே மாதிரி இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் முடிந்த அளவிற்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நான் என்ன மாதிரி வீடியோவில் பேசுறனோ, என்னுடைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறனோ, அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்களும் தெரியப்படுத்துங்க. அப்பதான் நாம எங்கேயாவது தவறுகளாக பேசுகிறோமா, தவறு செய்யறோமோ அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அண்ணன் ஆரூர் ஷானவாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், நாகப்பட்டினம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுக கூட்டணியில அங்கம் வகித்திருக்கிறார். அண்ணன் ஜூனியர் விகடன்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுல தமிழக வெற்றி கழகத்தை பத்தி கேட்கும் போது அண்ணன் சொல்லி இருக்கிறார், அது கடந்த ஓராண்டை தமிழக வெற்றி கழகம் வீணாக்கி விட்டது, விஜய் வீணாக்கி விட்டார், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து அவர் பேசல, மக்களுக்காக ஒரு என்னெல்லாமோ செஞ்சிருக்கலாம், எதையுமே செய்யல, வீணாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த ஒரு வருஷமா நாம என்ன செஞ்சிருக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் என்ன செஞ்சிருக்கிறது, கட்சி ரீதியாக என்ன செஞ்சிருக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன குரல் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே எல்லா பத்திரிகையிலையும் எல்லா மீடியாக்கள்லையும் அந்த செய்திகள் வந்திருக்கிறது. சரி, ஒருவேளை நாங்க எதுவுமே செய்யலன்னே வச்சுக்கோங்க. அண்ணன் நான் கேட்கிறேன், அண்ணன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை களத்தில் இருந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய கட்சி, மக்கள் பிரச்சனைகளுக்கு களங்களை அமைத்து போராட்டம் செய்யக்கூடிய கட்சி, ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம், மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிய பாரம்பரியத்தையும் அதற்கான வரலாறையும் கொண்டிருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியை சேர்ந்த அண்ணன் கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாட்டில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நாங்க வீணடிச்சிட்டோம் அப்படின்னே வைங்களேன். ஒரு வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? கடந்த ஒரு வருஷமா நீங்க என்ன செஞ்சீங்க? சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 4 வருஷமா இருக்கிறீங்க. நீங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தொகுதிக்கு நீங்க என்னத்தை செஞ்சிருக்கீங்க? இந்த மீனவர்கள் அதிகமாக உங்களுக்கு வாக்களித்தார்களே, இந்த மீனவர் நலனுக்காக ஒரே ஒரு நலத்திட்டம் திமுக அரசாங்கத்திடம் இருந்து அந்த மீனவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? நீங்க வேற எதுவும் பெரிய சாதனை செஞ்சிருந்தா, வேங்க வயல்ல அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல மலம் கலந்தது யார் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கண்டா. மலம் கலந்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க வைக்க வேணாம். அதெல்லாம் நீங்க செய்யல, அதெல்லாம் நாங்க கேட்கல, அதெல்லாம் உங்களால முடியாது. அதனால உங்களால முடியாத காரியத்தை உங்களால ஏன் முடியலன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த நாகப்பட்டினம் தொகுதியில சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையில் என்ன சாதனையை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்வி. அதற்கான பதில் சொல்லுவீங்களா? அதே மாதிரி கடந்த ஒரு வருஷம் வேணாம், 4 வருஷமா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இங்க தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிஜேபி பின்வாசல் வழியாக வந்துவிட்டு இங்க பார்ப்பனியம் வந்து விட்டது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே. கடந்த 4 வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய சாதிய மோதல்கள் என்ன அப்படிங்கிறத நாங்க பட்டியலிடுறோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தீர்வு கண்டிருக்கிறீங்களா? எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கிறது, தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல எத்தனை மனித உரிமை மீறல்கள் தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசுல நடந்திருக்கிறது, எதற்காவது ஒண்ணுக்கு நீங்க தீர்வு கண்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறதா எங்களுடைய மனப்பூர்வமான கேள்வி. இதற்கு அண்ணன் ஆரூர் ஷானவாஸ் பதில் சொல்லுவீங்களா? முடியுமா உங்களால? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சிறைவாசிகளுடைய விடுதலையை பத்தி பேசுறீங்களே, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? 2026 தேர்தல் வர்றதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மீண்டும் பேசுவீங்க, அதானே உங்களுடைய ஐடியா. இப்ப ஏன் அதை பத்தி பேசல? இப்ப அதற்கான தீர்வு நீங்க என்ன கண்டிருக்கீங்க? நீங்க இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், அப்பாவிகள் சிறைவாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறையிலே மனித உரிமை மீறல் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் புழல் சிறைக்கு முன்னாடி சிறுபான்மை அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் செஞ்சிருக்காங்க. சொன்னா எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை பத்தி அண்ணன் ஏன் பேசுறது கிடையாது? அப்ப நீங்க என்ன சாதனைய? நாங்க வீணடிச்சிட்டோம்,
நீங்க இந்த 4 வருஷமா என்ன சாதனை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர், ஆரியூர் சகோதரர், எங்களுடைய குமரி மண்ணினுடைய மைந்தர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். அடுத்து கரகாட்டம் படத்துல ஒரு கரகாட்ட படம் தானே, கரகாட்டக்காரன் படம் தானே, ஒரு சீன் வரும். கவுண்டமணியை ஒரு காரை தள்ளிட்டே போவாங்க. சொப்பன சுந்தரி வச்சிருக்கக்கூடிய கார் இங்க இருக்கு, சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும் இல்லையா. இந்த காமெடியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு யார் ஞாபகம் வரும்னா அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை தான் ஞாபகம் வரும். அவரும் எங்க ஊருக்காரர் தான். ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த திராவிட இயக்க சிந்தனையாளர், சிறப்பாக பேசக்கூடியவர், வாதம் செய்யக்கூடியவர். அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் பேரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல், எல்லா யூடியூப் சேனலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றது மாதிரி ஒரு சேனல் இருக்கும், அல்லது விளாக் போடுவாங்க, சில பேர் டெக்னிக்கலா சில இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க, எஜுகேஷனா பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். இந்த பேரலை அப்படிங்கிற சேனலுடைய நோக்கமே என்ன அப்படின்னா விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கறதா இவர்களுடைய நோக்கமே. அதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட யூடியூப் சேனல் தான் பேரலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யூடியூப் சேனல். நம்ம மில்டனும் இந்திரகுமார் தேரடி இவங்க எல்லாம் இருந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப புதுசா அண்ணன் ஆஞ்சல் சம்பத்தை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு மில்டன் அவர் ஏதோ நடுநிலையாக இருந்து சில கேள்விகளை கேட்கறது மாதிரியும் அதற்கு நாஞ்சில் சம்பத்து பதில் சொல்றது மாதிரியும் அந்த பேட்டியை வச்சிருக்கிறாங்க. அதுல நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதில் கொடுக்கலாம், ஆனா அது வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம தெளிவா பேசுறோம். என்ன அப்படின்னு சொன்னா அதுல அண்ணன் பெருசா பேசுறாரு. அண்ணா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எம்ஜிஆரும் விஜயும் ஒண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாவை பத்தி எம்ஜிஆரை பத்தி இதெல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறார். சரி, இதெல்லாம் பயங்கரமா பேசுறீங்க, தளபதிக்கு அரசியல் தெரியாது. சரி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? மக்கள் பிரச்சனைகளை தெரியுமா தெரியாதா? பல மணி நேரம் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவீங்களே, அப்புறம் நீங்க ஏன் குறைந்தபட்சம் ஒரு கவுன்சிலர் கூட உங்களால ஆக முடியல? இன்னைக்கு திமுகவை புகழ்ந்து பேசக்கூடிய நீங்கள் ஒரு காலத்துல இதே ஸ்டாலினை என்ன சொன்னீங்க? இப்ப ஸ்டாலின் வந்து அவருடைய ஆளுமையை நிரூபித்தார் நீங்க சொல்ல போறீங்களா? இதே ஸ்டாலினை தத்தின்னு சொன்னீங்களா இல்லையா? ஸ்டாலினையே தத்தின்னு சொல்லக்கூடிய நீங்க உதயநிதி ஸ்டாலின் அப்ப என்ன சொல்லுவீங்க? உதயநிதி ஸ்டாலினே நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. அப்புறம் நீங்க உதயநிதியினுடைய மகன் இன்பநிதியை நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? ஸ்டாலின் சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. ஸ்டாலின் ஒரு ஞான சூன்யம். எந்த துறையை பற்றி அறிவும் அவருக்கு கிடையாது. வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தையே வெளியில் வந்து துண்டிச்சிட்டு பார்த்து பத்திரிகைகளுக்கு சொல்லுகிற இந்த பேர்வழி சட்டமன்றத்தை மட்டும் விவாதம் செய்து விடுவாரா? எந்த விவரமும் தெரியாத தற்குறிகளின் மண்டபமாக திமுக இன்றைக்கு மாறிவிட்டது. அதுல சொல்றாரு, திருப்பரங்குன்ற மலை சம்பந்தமா தளபதி ஏன் பேசல அப்படிங்கிறாங்க. தளபதி பேசல அப்படிங்கிறத விடுங்க, நாட்டினுடைய முதலமைச்சர் ஏன் பேசல? அதே பேட்டியில கேட்கணுமா வேண்டாமா? நீங்கள் நடுநிலையாளராக இருந்தால், நீங்கள் நேர்மையானவராக இருந்தால், நீங்கள் நியாயவானாக இருந்தால் முதல்வர் தானே பேசியிருக்கணும். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து முஸ்லிம்கள் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை எவனோ ஒருத்தன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல பேர்ல மறுக்கிறார். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆபீசர், அதற்கு கலெக்டரும் சப்போர்ட். எந்த அடிப்படையில் இன்னைக்கு திருமாவளவன் சிறப்பாக கேள்வி கேட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில, எந்த ஆய்வினுடைய அடிப்படையில முதலில் அந்த ஆர்டிஓ அலுவலர் அதை வந்து தடுத்தாரு? அந்த ஆடு மாடு பலியிடுவதை எந்த அடிப்படையில் தடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். இத முதல்வர் கேட்கணுமா வேண்டாமா? இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடித்து மிகப்பெரிய மக்கள் பிரச்சனையாக இரண்டு சமூகங்களுக்கு இடையே வெறுப்புணர்வை ஊட்டக்கூடிய வகையில பிரச்சனை உருவாகி இருக்குன்னு சொன்னா பிஜேபி எந்த அளவிற்கு காரணமோ அதில் சற்றும் குறைவில்லை. அதற்கு திமுகவும் காரணம். இந்த பிரச்சனை எழக்கூடிய அந்த நேரத்திலேயே சேகர் பாபுவோ அல்லது துணை முதல்வரோ அல்லது முதல்வரோ இதை கண்டிச்சிருக்கணும். திட்டமிட்டு ஹச் ராஜான்னு சொல்லக்கூடிய இந்த கலவர கபோதி கலவரத்தை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே பொய்யும் புரட்டும் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கம். ஹெச் ராஜா மேல வழக்கு இல்ல. ஹெச் ராஜா ஏன் கைது செய்யப்படவில்லை? ஹெச் ராஜாவை ஏன் கைது செய்ய மாட்டேங்கிறீங்க? ஹெச் ராஜா மேல அப்படி என்ன பயம் உங்களுக்கு?
தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் மேல அவனை கைது செய்யறதுக்கோ அவன் மேல வழக்கு போடுறதுக்கோ திமுக அரசாங்கத்துக்கு எதுக்கு தயக்கம், எதுக்கு நடுக்கம்? அதிமுக இருக்கும்போது கூட்டணியில் இருந்தாங்க, ஆதரவாக இருந்தாங்க, பயந்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க தான் திராவிட பாரம்பரியத்தினுடைய கடைசி வாரிசுகளாச்சே. நாட்டினுடைய மதச்சார்பின்மை கொள்கையும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் பாதுகாப்பதில் எந்த விதமான சமரசமும் செய்யாதவர்களாச்சே நீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஹெச் ராஜாவை இன்னைக்கு வரைக்கும் நீங்க கைது செய்யல? கோயம்புத்தூர்ல ஹிஜாப் சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டான் ஒரு பையன். அந்த பையனை தூக்கி உள்ள வச்சு அவன் மண்டையை மொட்டை அடிச்சு எவ்வளவு மனித உரிமை மீறல்கள் எல்லாம் செஞ்சீங்க. ஏன் ஹெச் ராஜாவா செய்யல? ஏன் ஹெச் ராஜாவா கைது பண்ணல? பள்ளிக்கூடத்துல மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய ஒருத்தர் பேசுனது தப்பு, அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சீங்க, கைது பண்ணீங்க, அது நியாயம். ஏன் ஹெச் ராஜாவை செய்யலன்னு கேட்கிறோம். ஏன் ஹெச் ராஜாவை செய்யல? காவலர்களை தவறாக பேசினார் சொல்லிட்டு சவுக்கு சங்கரை கைது பண்ணீங்களே, ஏன் இவங்கள பேசல? ஹெச் ராஜாவை பேசல. ஏன் ஹெச் ராஜாவை கைது செய்யல? ஹெச் ராஜாவை கைது செய்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? இதை அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் கேட்பாரான்னு கேட்டா நிச்சயமாக கேட்க மாட்டார். அவரு காரி துப்புனா கூட தொடச்சிட்டு போகக்கூடிய தன்மானம் மிகுந்த பரம்பரை. டிவி தினகரன் நல்லா இருந்தால் தான் அண்ணா திமுக நல்லா இருக்கும். அப்ப அறமும் நியாயமும் சசிகலா தினகரன் பக்கம் தான் இருக்கு. தினகரன் பக்கத்துல தான் இருக்கு. அப்போ சசிகலா தான் உங்களோட தலைவர், தினகரன் தான் உங்களோட தலைவர். ஆமா ஆமா. சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாமா? சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. வெளியில போகும்போது இந்த விஷயத்தை யாராவது பார்த்துட்டு காரி துப்பிடுவாங்களா? காரி துப்பினா தொடச்சிருவேன். ஒருவேளை பன்னீர்செல்வத்தில் போய் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா செத்துருவேன், தற்கொலை செய்திருவேன். 2011 தேர்தல் அந்த காலகட்டத்தில் வைகோ அவர்களோடு இருக்கிறார் அண்ணன். வைகோ மதிமுக இருக்கிறார். கடைசி நேரத்தில் அந்த அம்மா கழட்டி விட்டுச்சு, சீட்டு கொடுக்காம கழட்டி விட்டுச்சு. அதற்கு பிறகு ஒரு பேட்டியில் அண்ணா பயங்கரமா கடுமையாக சாடி இருந்தார் அதிமுகவை. இனி ஒரு காலத்திலும் அவர்களோடு நாங்கள் கூட்டணி இல்லை, அவர்களோடு அரசியல் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு அடுத்த மாசம் பார்த்தா அண்ணன் போய் கட்சியில சேர்ந்துட்டாரு அதிமுகல ஒரு இனோவா காருக்காக போய். அப்ப இனோவா காருக்காக காசுக்காக பேசக்கூடியவர்கள் எல்லாம் தளபதியை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. நாளைக்கே நாங்க ஒரு ஆடி காரையும் கொடுத்து கொஞ்சம் காசும் கொடுத்தா தளபதிக்காகவும் பேசக்கூடிய ஆள் தான் நீங்க அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் தேவையில்லை. தொடர்ந்து நீங்கள் எங்களை விமர்சனம் செய்தே வாருங்கள். அதுதான் எங்களுக்கும் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு விதமும் எங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும். சரியா? அடுத்து ஐயநாதன் அவர்கள் ரொம்ப மரியாதை இருக்குது. இப்போ நம்ம அவருக்கு மேல இருக்கக்கூடிய மரியாதையில எந்த குறைபாடும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆரம்பம் முதலே அவர் நம்மை ஆதரித்து வந்தார். இப்பவும் அவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் தளபதியின் மேல ஒரு வெறுப்பின் காரணமாக, ஒரு பொறாமையின் காரணமாக, ஒரு எதிர்ப்பு நிலையில் இருந்து பேசினாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால அவர்களுக்கு தேவையான பதில் நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆனா அண்ணன் ஐயநாதன் அவர்கள் தளபதியின் மேல ஒரு அக்கறையோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அடுத்த ஆட்சி அமைக்கணும், ஒரு மிகப்பெரிய அளவுல வளரணும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேருமே அரசியல் மயப்படுத்தணும், ஒரு சிறப்பான சரியான ஒரு பாதையில போகணும் அப்படிங்கிறது ஐயநாதன் அவர்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஐயநாதன் அவர்கள் அவருடைய முழுமையான எல்லா கருத்துக்களையும் அவர் சொல்றாரு, நான் எல்லாமே டைப் பண்ணி அனுப்புறேன், எல்லாமே நான் உங்களுக்கு எழுதி அனுப்புறேன், எல்லாமே எழுதி அனுப்புறேன். நீங்க எழுதி அனுப்பக்கூடிய எல்லாமே நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? நீங்க எப்படி ஏத்துக்கலாம்? நீங்க எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காகவே ஒட்டுமொத்தமாக நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்யணும்னா எங்களுக்கு எதற்கு தலைமை நிர்வாக குழு, எங்களுக்கு எதற்கு ஒரு கட்சி, எங்களுக்கு எதற்கு தனியாக ஒரு செயல்பாடுகள் தேவையில்லையே. அப்போ நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுட்டு இருக்கணும், உங்களுடைய விருப்பப்படி அப்படி நாங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதன்படியெல்லாம் அரசியல் நடக்க முடியாது. நீங்க கட்சிக்குள்ள இருந்து கட்சிக்குள்ள ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த கட்சியில இருந்துகிட்டு நிர்வாக குழுவுல இருந்து நீங்க உங்களுடைய சில கருத்துக்களை சொல்றீங்க, அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய விருப்பம், அது வேற விஷயம். ஆனா வெளியே இருந்து நீங்கள் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்லயே நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நாங்க செய்யணும், ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது மிகவும் தவறான செயல். இன்னொரு விஷயம் மிக கடுமையாக நம்ம கண்டிக்கணும்னு நினைக்கிறது, தளபதியை நீங்க சந்திச்சிருக்கீங்க, அவர் உங்களிடம் அதிமுக பத்தி பேசினாரா? அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க போறோம், அதற்கான முயற்சியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொன்னாரா? இல்ல. நீங்க சொன்னதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது ரகசியமாக இருக்கப்பட வேண்டியது. அது ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி. அது என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்க பேசுறது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. இருந்தாலும் உங்களை நம்பி கட்சிக்கு உள்ள இல்லாத வெளியே இருக்கக்கூடிய நபர்
அப்ப உங்களை நம்பி ஒரு வார்த்தையை ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார் சொன்னா அதை இப்படி வந்து பப்ளிக்கா வந்து நின்னு மீடியாக்கள்ல உடைச்சு பேசுறது, இது என்ன மாதிரியான நாகரிகம்? இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல். இதை வந்து ஐயநாதன் அவர்களிடம் நாம எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேல அக்கறை இருக்கு, மாற்று கருத்து இல்ல. இப்ப என்னுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களுமே வந்து தலைமை புரிஞ்சுக்கணும், இதே அடிப்படையில் தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குறைந்தபட்ச உடன்பாடுகள்ல இருக்கக்கூடியதான் ஒரு கட்சி. எல்லாருடைய கருத்தும் ஒண்ணு மாதிரியே இருக்காது, பல்வேறு கருத்து மாறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருக்கும். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்குள்ள நின்று அரசியல் செய்யறது தான் ஒரு சிறப்பானதாக இருக்கும். அப்படித்தான் தமிழக வெற்றி கழகமும் தளபதியும் செய்து வருகிறார்கள். நீங்க எப்படி அதுல ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா ஏதோ தளபதி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதது மாதிரியும், எல்லாமே வேற யாரோ இருந்து செஞ்சு சொல்லி கொடுக்கறது மாதிரியும், புதுசா நீங்க போய் ஏதோ சொல்றத அவரு கேட்காதது மாதிரியுமான ஒரு நெரேட்டிவா நீங்க உருவாக்க பாக்குறீங்க. இது முற்றிலுமாக தவறானது. இது வந்து நிச்சயமாக நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே நேரத்துல நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகள், ஒரு சில விஷயங்களை வந்து அக்கறையின் பேர்ல, தமிழக வெற்றி கழகத்தின் மேல அக்கறையின் பேர்ல நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேல அந்த அக்கறை இருக்கணும். நீங்க ஏற்கனவே எங்களுக்கு அழைத்து வந்த ஆதரவை நீங்க தரணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுடைய எல்லா கருத்துக்களையும், உங்களுடைய எல்லா கொள்கைகளையும் தமிழக வெற்றி கழகமோ தளபதி அவர்களோ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, இந்த 3 பேர் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நேற்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில வந்த விமர்சனங்களுக்கு நாம பதிலளித்திருக்கிறோம். உங்களுடைய பதில்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்கள். நன்றி.